ஐயா அந்த நெல்லி அங்கே எத்தனை வச்சுக்கிறீங்க? எடுப்பாங்க டிஎன்சியில் எடுப்பாங்க சொல்லிட்டு எடுத்தாந்து வந்தோம். இங்கே வந்து ஆனால் தான் ஒருத்தர் கொட்டி நிற்கிறாங்க. ஆனால் இந்த வாரம் வருவாங்க, அடுத்த வாரம் போய் ஒரு மாதமாக கிடக்குது. அப்படியா? இது வரைக்கும் யாரும் வந்து கேட்கவே இல்லை. வந்து பார்த்துட்டு போய்க்கிறாங்க. எப்போ வந்து பார்த்தாங்க? ஒரு 2 வாரம் ஆகுது. 2 வாரம் ஆகுது. திங்கக்கிழமை வரேன்னாங்க. அதாவது 2வது திங்கள். இப்போ அந்த திங்கள் இல்லை, இப்போ போன திங்கள் இல்லை, இந்த நாளைக்கு வர போகிறது இல்லை பழகுது. அண்ணா நீங்கள் கொஞ்சம் விசாரிங்கண்ணா என்னன்னு சொல்லிட்டு. இல்லை இளையராஜா அண்ணா என்னென்னு டீட்டில் கொஞ்சம் விசாரிங்கண்ணா. அவர்கிட்ட சொல்லுங்கள் அது டீட்டில் என்னன்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனைங்க ஐயா? எனக்கு எதனால் வந்து இன்னும் நெல் எடுக்காமல் இருக்காங்க? நெல் வந்து என்னன்னு தெரியல. வந்து எடுத்தாங்க, 3வது பகுதியில் எடுத்தாங்க. அது வந்து போனது 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. சரி, இப்போ இந்த மிஷின் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு ஏதாவது தகவல் கொடுத்துருந்தாங்களா? என்ன செஞ்சு? அதெல்லாம் இல்லை, அப்புறம் நெல் இல்லை, அவங்க எடுத்துன்னு போகலாம். நெல் இல்லைன்றதுனால எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நிறைய வந்தது. சரி, இது வரைக்கும் என்ன முயற்சி எடுத்திருக்காங்க? இந்த பகுதியில் இருக்கிறவங்க எதாவது செஞ்சுருக்காங்களா? என்ன நடத்திருக்காங்க? பேரையும் எழுதி இன்னும் அறக்க வேண்டியது இருக்குது. அறக்க இந்த மழையால் பார்த்துருக்குறாங்க. சரி, அதை அறுத்து வந்து நிறைய இன்னும் மாதிரி வருது. ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து ஆனால் இதுக்குண்டான நடவடிக்கை யாரும் இன்னும் வரைக்கும் எடுக்கலை, எதுவும் செய்யலை. வந்து பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. பார்த்துட்டு யார் போயிருக்காங்க? அது அதனுடைய இதுக்கு எழுதுறாங்க ஒரு கணக்கு. அந்த அவங்க வந்து பார்த்துட்டு போயிடறாங்க. விவசாயிகளும் நாங்கள் இன்னைக்கு தான் வந்து கிண்டிக்கிட்டு மாற்றி விட்றோம் ஈரமான அடியில். இதே பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் மாற்றி கிண்டி விட்டுனா அப்படி இப்படி பண்ணின்னு கிடக்குறோம். எப்போ வந்தாலும் இதே மாதிரி தான். 1 மாதம் தான் நெல் எடுப்போம், 2 மாதம் ஆகுதுங்க. ஆனால் இப்போ வந்து கையை வச்சுட்டாங்கன்னா எடை போட ஆரம்பிச்சோன்னா நிறைய வரும் நெல். ஆமாம், எல்லாம் வந்து இப்போ நேற்று ஒரு மழை பெஞ்சுதா, அதனால கொஞ்சம் பெண்டிங். இல்லைன்னா இன்னொரு 10 ஏக்கருக்கு மேலே இருக்குது. உங்கள் பேருங்க ஐயா? ஐயனார். உங்கள் பேர் ஐயனாருங்களா? என்ன ஊர்? பெரிய சாவலியே. சரிங்க. இந்த மாதிரி எத்தனை விவசாயிங்க வந்து நெல் வச்சிருக்கிறாங்க? பெரிய சாவலியில் பெரியதுங்க 300 ஏக்கர். இல்லை இல்லை, இங்கே எத்தனை பேர் நெல் வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? 100 விவசாயி சொல்லுங்க. ஒரு 100 விவசாயி 200 விவசாயி இருக்குமா? இது ஒரு 100 விவசாயி இருக்கு. 100 விவசாயி நெல்ல இல்லை வியாபாரி நெல்? எல்லாம் விவசாயி தான். எல்லா விவசாயி எல்லாமே விவசாயி தான். இங்கே இருக்கிற விவசாய நெல்லுங்க மட்டும் அப்படியே கிடக்குது. இப்போ எடை போடாமல் கிடக்குது. 100 விவசாயி நெல் ஒரு எவ்வளோ இடம் வரும் கணக்கு பண்ணி பாருங்க. அதை அப்படியே எடுத்து மூட்டை கணக்கு அப்படியே சார் அப்படியே போயிட்டு வரலாம். அப்படியே போயிடலாம். எல்லாத்தையும் அப்படி பார்த்து இன்னும் நிறைய தான் இருக்கும். பட்டனா தோப்புறாங்க. சார் இது என்ன ஊருங்க சார்? இது பெரிய சாவலியா? இதே நெல் அப்படி கிடக்குது. பார்ட்டி வந்து எடுக்காதனால கிடக்குது. யாரும் வரவே இல்லை. யாரும் வரவே அப்படியே கிடக்குது. அவர் கூப்பிட்டு வாங்க. மொத்தமாக 34 லட்ச ரூபா கொடுக்குறாங்க கணக்கு வழக்கில். அப்போ இது எது சரி தப்பு? விவசாயிகளை என்னைக்கே அரசியல்காரங்க சிந்திச்சு பார்த்துருக்காங்களா? செயல்பட்டு இருக்கிறாங்களா? ஒண்ணுமே கிடையாது. எதையுமே செய்யறது கிடையாது. நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயின்னு சொல்றாங்களா இல்லையா? விவசாயிகளுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கா அந்த அரசு? என்னத்தை கூப்பிட்டு கொடுத்துருக்குதுங்க? நம்ம ரேஷன் கடையில ஒரு கரும்பு முழுமையா கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஒரு கரும்பு முழுமையா கொடுக்கறதுக்கு கடுமையான போராட்டத்தை சந்திச்சிருக்கும். கடுமையான போராட்டத்தை சந்திச்சுட்டா இந்த ஒரு கரும்பு முழுசா நம்ம கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சிருக்கோம். இது யாருக்குமே தெரியாது. போராடணும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு. குறிஞ்சிப்பாடி வதினா கடலூர் விருதாசலம் சாலையில குறிஞ்சிப்பாடியில சுமார் 4 மணி நேரம் ரோட்ல உட்கார்ந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சோம். அதுக்கப்புறம் எல்லா மந்திரியும் நமக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. ஐயா என்னன்னு நம்ம பேசிக்கும், கொஞ்சம் போராட்டத்தை கைவிடுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிருந்தோம். சென்னையில போய் உட்கார்ந்து போராடுறோம். பேச்சுவார்த்தை கூப்பிட்டு போனாங்க. கரும்பு இல்லாத ஒரு கரும்பு முழுமையா கொடுத்தா நாங்க வீட்டுக்கு போவோம், இல்ல நாங்க ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறோம், உயிரை விடுறது கூட நாங்க ரெடியா இருக்கிறோம்னு சொல்லி அதுல உயிரை விடுறதுக்கு போனவர் தான் வீரமணி என்ற ஒரு நபர். இந்த நெல் உங்கள்தாம்மா? உங்க பேரு சாந்திங்களா? இதே ஊருங்களா? பெரிய சாவலியா? நீங்கள் எத்தனை நாள் ஆச்சு நெல் எடுத்து வந்து? 15 நாள் இங்கே இருக்கிறீங்க. இதே வேலையா இருக்குது, எங்கேயும் போவாத. நீங்கள் யாருன்னா அதிகாரிக்கு தகவல் கொடுத்தீங்களா? இங்க எல்லாம் கூட்டாங்க தான் சொன்னாங்க.
சரி நீங்கள் அந்த திங்கக்கிழமை இல்லை கலெக்டர் ஆஃபீஸ் போய் ஒரு நாள் போய் எல்லாம் சேர்ந்து சொல்ல வேண்டியது தானே விழுப்புரம் போயிட்டு கலெக்டருக்கு மனு கொடுக்கணும் தானே இது மாதிரி வந்து 15 நாள் சொல்கிறீங்க போன திங்கக்கிழமை கொடுத்துருக்கலாம்ல நல்லா போட்டு யாரும் வந்து பார்வையிடலாம் யாரும் வரலன்னு சொல்ல வந்தானே கலெக்டர் ஆஃபீஸில் போய் நாளைக்கு திங்கக்கிழமை மனு கொடுக்கலாம். நாளைக்கு விழுப்புரம் கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு ஐயா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்கள் நெல் வந்து மழையில் நனைஞ்சு கிடக்குது, நெல் எடுக்க வர விட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள். 1 மாதம்ன்றாங்க, 1.5 மாதம்ன்றாங்க. எங்களுக்கு முன்ன கொட்டின நெல்லாம் கிடக்குது. உங்களுக்கு எங்களுக்கு முன்ன இதெல்லாம் எப்பயே கொட்டினாங்க. உள்ள இருக்கிறது இது உள்ள இருக்கிறதெல்லாம் 1 மாதம் மேலே இதெல்லாம் 1 மாதம் ஆகுதா? இந்த நெல்லுக்காரங்க யாரும் வந்து கிண்டி பார்த்துட்டு அது என்ன பண்ணுறது? என்ன பண்ண முடியும்? இது ஏன் நனைஞ்சு போச்சு போலுக்குது? நனைஞ்சு போயிருக்குதுடா. நனைஞ்சே போச்சா? இது போல் படுதாவுக்கு அப்படி இருக்குது.